கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு உங்கள் அப்பாவுக்கு தங்கச்சிங்க இருக்கிறாங்க, அதே போல் உங்கள் அப்பாவுக்கு வந்து இன்னும் உங்களை மாதிரி சகோதரிகள் இருக்காங்க, சகோதரன் இருக்காங்க. அது பரம்பரை சொத்தாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா சுயமாக சம்பாரித்து வாங்கினதாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்கள் பேரில் மாறி தனி டாக்குமெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அட்டாச்மெண்ட்டுங்கிறத வந்து போட முடியும். இப்போ வந்து கூட்டு சொத்தாக இருக்குதுன்னு வச்சுங்க, உங்கள் அப்பா பேரில், உங்கள் தாத்தா பேரில், உங்கள் சித்தப்பா பேரில் கூட்டு சொத்து, அது மேலேயும் போட முடியாது. ஏன் உங்கள் அப்பா மேலே தனியாக சொத்து இருந்தாலும் போட முடியாது, உங்கள் அம்மா மேலே இருக்கிற உரிமையை கேட்க முடியாது. உனக்கு வந்து சொத்தில் உரிமை இருக்குது, அந்த உரிமை எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு வங்கி கேட்க முடியாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் சொத்து எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். அதுக்காக உங்களோட பரம்பரை சொத்தை எக்காரணத்தை கொண்டும் அட்டாச்மெண்ட்டு போட முடியாது. இப்போ அதனால் சொத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேரில் இண்டிவிஜுவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சொத்தானது வந்து அட்டாச்மெண்ட்டோ இல்லை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கோ கொடுக்க முடியும். அவங்க தந்தை பேர்லையோ உங்கள் தாய் பேர்லையோ இருக்கிற சொத்து வந்து எப்போவுமே ஒரு அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே வராது. நான் அட்டாச்மெண்ட்னா என்னன்றது ஏற்கனவே விரிவாக சொல்லியிருக்கேன். அதை பொறுத்த வரைக்கும் அட்டாச்மெண்ட்டுங்கிறது உங்கள் சொந்த செல்ஃப் ஏர்ன்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். அதே மாதிரி இன்னும் சில பேர் கேட்குறாங்க, அதாவது என்னென்னா, சார் ஆல்ரெடி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, இப்போ திருப்பி இன்னொரு அட்டாச்மெண்ட் போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நம்மக்கிட்ட. அது எப்படின்னு வருதுன்னு பார்த்துங்க. இப்போ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸில் வந்து ஒருத்தர் லோன் போட்டிருக்கார். அவர் லோன் போட்டிருக்க அதே சமயம் இன்னொரு ஆர்பிட்ரேஷன் அவார்டு வருது. இப்போ அந்த லோன் போயிட்டு இருக்கும்போது